Hello guys, welcome back to Authentic Outdoors channel. இந்த பாத் ஃபுல்லாக கொஞ்சம் கரடு முரடாகவே இருக்குது. ஸோ இங்கே உள்ளே போனாக்க ஒரு ஸ்ட்ரீம் வாக் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். பாயிண்ட் பண்ணுற லொக்கேஷனில் தான் எல்லாருமே குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எங்கள் வண்டிக்கு வந்தோம். ஸோ இங்கேருந்து எங்களோட ட்ராவலை கேம்ப் லொக்கேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இன்னும் கீழே இறங்கி போகணும் நம்ம கேம்ப் சைட்டுக்கு. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நம்ம டென்ட்ஸ்லாம் தெரியுது. லொக்கேஷன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு டீ எஸ்டேட்டு, அப்புறம் அங்கே நேராக ஒரு பெரிய மவுண்டன் வியூ. இன்னும் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது. ரைட் நான் வந்து இன்னொரு புது கேம்ப் சைட்டில் இருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஊட்டி பக்கத்தில் இருக்க கொடநாடு கேம்ப் சைட்டு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மவுண்டன் மேலே தான் இந்த கேம்ப் சைட் இருக்குது. சுற்றி ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அப்புறம் எனக்கு பேக் சைடில் வந்து அங்கே வந்து ரங்கசாமி பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் வியூ இருக்குது. இப்போ தான் ரீச் ஆனோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 5 o'clock ஆகுது. இப்போ ஸ்நாக்ஸ் பிரேக் முடிச்சுட்டு நேராக ஒரு ஹைக் போகலான் இருக்கோம். அங்கே வந்து சன்செட் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு போயிட்டு சன்செட் வியூ எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பின்னாடி அங்கே சின்னதாக ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம டைனிங் ஏரியா. அண்டு இதுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா பேக் சைடில் ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாக தெரிகிறது எல்லாமே வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு சின்ன ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பார்டரு. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ப்ளஸ் வந்து எனக்கு ரைட் சைடில் வந்து இங்கே வந்து ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. இங்கே கொஞ்சம் டென்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 2-3 டென்ட் இருக்குது. அண்டு இதில் தான் நான் ஸ்டே பண்ணுறேன், இந்த ஒயிட் ஒனில். அண்டு இங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, பிக் ஃபேமிலி டென்ட் இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ஃபென்ஸுக்கு பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா. அந்த டீ எஸ்டேட் தாண்டின உடனே பைசன் வந்து நைட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா நான் காட்டுறேன் ஏதாவது. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து சன்செட் வியூ பாயிண்ட் போய் பார்க்கணும். அது கொஞ்சம் தூரம் ஹைக் பண்ணி போனோம். காலையில் ட்ராவல் பண்ணி வந்ததில் செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ வந்து பசிக்குது பயங்கரமாக. ஒரு சூப்பும் ஒரு கப் நூடுல்ஸும் செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன்.
ஈவினிங் சன்செட் வியூ பார்க்குறதுக்காக பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் எஸ்டேட்டுக்கு எங்களை ஷார்ட் ஹைக் கூட்டு போனாங்க நம்ம எக்ஸாட்டிக் கேம்போட ட்ரெக்கிங் லீடு. அண்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் அப்புறம் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. சன்செட் வியூ பாயிண்டில் வியூ ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம லீடர் வந்து எங்களை திரும்ப ரிட்டர்ன் கூட்டு போகிறதுல ரொம்ப அலர்ட்டாகவே இருந்தார். ஏன்னா இருட்டாயிடுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லி எங்களை கைட் பண்ணி கரெக்டான டைமுக்கு எங்களை ரிட்டர்ன் கூட்டு போயிட்டார். லேட்டர் தட் ஈவினிங் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு. கேம்ப் ஃபயரில் எல்லோரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு சேட் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டுன்னு ஹாப்பியாக போச்சு. ஹாப்பினஸோட மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நோ ஆல்கஹால் அண்ட் நோ ஸ்மோக்கிங் இன் கேம்ப்ன்ற பாலிசியை நம்ம எக்ஸாட்டிக் கேம்ப் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் கேர்ள்ஸ், உமன்ஸ் அண்ட் கிட்ஸ்னு எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரீனஸ்ஸை கேம்ப்லேயும் உணர்ந்தாங்க. ஆஃப்டர் கேம்ப் ஃபயர் எங்களுக்கு டின்னர் சர்வ் பண்ணாங்க. டின்னர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரியே அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து குக் பண்ணி நம்ம கேம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருந்தது ஃபுட்டு. இப்போ நேராக டென்ட்டுக்கு வந்துட்டேன் டின்னருக்கு அப்புறம். ஸோ என் டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே என் பேக் பேக் இருக்குது, அப்புறம் நம்ம ட்ரைபாடு, என் ஷூஸு, அப்புறம் என்னோடய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு அண்ட் சம் பில்லோ, அப்புறம் ஒரு பெரிய பெட்ஷீட்டு திக்கா. நல்ல கேம்ப் ஃபயர் செஷன் சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. வெளியே செம்ம கோல்டு, வெளியே இருக்கவே முடியல, அதனால் உள்ளே வந்துட்டேன். இப்போ மணி 11 ஆகுது. நல்லா தூங்க போகிறேன். காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு பக்கத்தில் நல்லா லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்க முடியுன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் குட் நைட். காலையில் மீட் பண்ணலாம். கைஸ், இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பைசன் விசிட் பண்ண வந்திருக்கு. இதோ காட்டுறேன். குட் மார்னிங். அப்புறம் பைசன் வந்து என்னால் இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சது. அண்ட் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அண்ட் இங்கே வந்து ஒரு வீடு, ஒரு பேம்புலக் செஞ்ச ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், தெரியுதா? இதுவும் ஒரு தனியாக வந்து ஒரு ஹனிமூன் ஷூட் மாதிரி. இது கைஸ் கேம்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நேராக வண்டிக்கு தான் போகிறோம். இப்போ ஒரு ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் விசிட் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். அங்கே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. செமையாக மூச்சு வாங்குது கீழே பேஸ் கேம்ப்லேருந்து இங்கே மேலே வரத்துக்கு. ஓ, இங்கே அப்படியே எனக்கு ஆப்போசிட் வியூ பாருங்களேன். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கற்றுனாக்கா எக்கோ கேட்குது. என் பையன் பேரை சொல்லி கத்தி பார்க்குறேன். எக்கோ எனக்கு திரும்ப கேட்குதான்னு பார்க்கலாம். நேஹான் எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சுன்னு தெரில, பட் ஆனால் நல்லா எனக்கு கேட்டுச்சு. கைஸ், நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த கேம்ப் சைட்டுக்கு வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் விசிட்டுக்கு வந்து அந்த பஸ்ஸு போகாது. ஆஃப் ரோடு டோட்டலாக வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு வந்து இந்த ஒரு பிக்கப் ட்ரக் வந்திருக்கு, அதில் தான் போகிறோம். ஸோ அங்கே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு.
ட்ரக் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து போல் ஒரு செக் பாயிண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஹைக் பண்ணி தான் நம்ம ஃபால்ஸுக்கு போனோம். ஸோ ஹைக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி ஃபுல்லாக நிறைய பாலடைஞ்ச கட்டடங்கள் இருந்தது. உள்ளுக்குள்ள மக்கள் யாருமே கிடையாது. ஸோ இந்த ப்ரைவேட் எஸ்டேட்டில் எங்களோட வாட்டர்ஃபால் விசிட் ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். நம்ம கேம்பில் பார்த்த ரங்கசாமி பீக்கோட க்ளோசர் வியூ இது தான். நம்ம எக்ஸாட்டிக் கேம்ப்பு இந்த மாதிரி ஆஃப் பீட் லொக்கேஷனுக்கு யாரும் போகாத சில இடங்களை நமக்காக இவங்க அரேஞ்ச் பண்ணி கூட்டு போய் காட்டுறாங்க. அண்ட் இந்த ஹைக்கிங்கில் எங்கள் டீமை தவிர நான் வேறு யாரையுமே பார்க்கல இந்த ரூட்டு ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே வரத்துக்கே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஹைக் பண்ணி வந்தோம். இங்கே தான் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அண்ட் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டீ எஸ்டேட் தான். இங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடலான்னு இப்போ பிளான். அப்படி இல்லைனா குளிக்கிறவங்க குளிப்பாங்க. ஓகே கைஸ், ஃபால்ஸு காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு, செம்ம போட்டாக வருது தண்ணி. எல்லாருமே குளிக்க இறங்கிட்டு இருக்காங்க. ட்ரிப்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வில் கோ பேக் டு சென்னை. பஸ்ஸில் வந்து நம்ம கூட வந்திருந்தவங்க எல்லோரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக போச்சு இந்த ஈவினிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கேம்பிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा रंग घुमा के अन्ना के जैसा चश्मा लगा